கோவிந்த், வாவ், வாட் a surprise. அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல. காலேஜ்ல இருந்த அதே ஸ்டைல், லுக், ஸ்மார்ட்னஸ். கமிங். இந்த ஏரியாவுக்கு தீச்சட்டி கோவிந்தன் புதுசா ஒரு ஏஎஸ்பி வந்ததா சொன்னாங்க. அது நீங்களா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா காலேஜ் டேஸ்லயே நான் நினைச்சது உண்டு, டெஃபினட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு. நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறத கேட்டு ஒரு பெரிய பாடகியா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா. அது சரி, நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாடினப்ப என்ன கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்ச அடி இருக்கே, இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. அது கலாட்டாவா மாறி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போய், அப்பப்பா, அன்னைக்கே நான் பப்ளிக்ல பாடுறதுக்கு முழுக்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன். காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் என்னது? நோ தேங்க்ஸ். என்னுடைய ஏரியாவுல முடியாத கேஸுங்க ஏராளமா இருக்கு. அதுல சிலதை பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் தப்பிச்சிடாம நீ கோர்ட்ல பாத்து. அது என் பொறுப்பு. ஆனா குற்றவாளிங்க கிட்ட உங்க வழக்கமான முரட்டுத்தனத்தை காமிச்சிடாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துடாம பொறுமையா இருங்க. இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதாவோட உத்தரவில்லை, உங்க காலேஜ் மேட் கீதாவோட வேண்டுகோள். உண்மையை வரவழைக்க போலீஸுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. நான் வரேன். கோவிந்த், நான் அரசு தரப்பு வக்கீலாகி நீங்க போலீஸ் அதிகாரியாகி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. It's going to be a great combination. I'm so happy. It makes two of us. Bye-bye. Bye-bye. வாங்கண்ணா. ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சார்? ஹலோ, என்னையா இது? ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு மரியாதையா ஒரு சல்யூட்டா ஒண்ணு கிடையாதா? என்ன சார் இருக்காரு? என்ன தச்சு புஷ்னு மாமூல் கரெக்டா வருதுல்ல? அரடா இவரா? நீங்க வாங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம். நாம பார்க்காத ஸ்டேஷனா? என்னையா? ஐயா, ஆண்டு விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும். என்ன ஆண்டு விழா? வண்டிக்காரன் பேட்டையில அழகான ஒரு பங்களா. எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை. நல்ல சைஸ், எவ்வளோ வயசு. ஆமா, ஸ்டேட் வாரியா அழகிகள் வருவாங்க. அவசியம் வரணும். ஐயா இந்தாங்க, போன தடவை இருந்த ஐயா வந்தாரு. இவர் என்ன வரமாட்டேன்னா சொல்றாரு? வரேங்கிறாரு. வருவாரு. ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க. வண்டிக்காரன் பேட்டையில அழகான பங்களா. எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை. நல்ல சைஸ், எவ்வளோ வயசு. எல்லா மாநிலத்து அழகிகளும் வர்றாங்க. ஆமா. படவா ராஸ்கல். ஐயோ 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 உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கொழுக்கட்டையே வாங்கிட்டு போறானுங்க. பூஜை ஹெவியா நடந்திருக்குமோ? ஐயா காப்பாத்துங்க ஐயா. கடவுள் படைக்கும் போதே என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா படைச்சு. நான் தண்ணி அடிச்சேன்னா செடியா இருப்பேன், அடிக்கலைன்னா தள்ளாடுவேன். யாரு அது? சார் விடுங்க சார். என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். நானு பத்திரிகையாளர் ஜானி. இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனா பேய் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறேன். அந்த முன் விரோதத்தை வச்சு என் பின் காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். நான் வந்து பேசிக்கிறேன். நாளைக்கு உட்காருங்க. பிரமாதம். ஹலோ, என்ன வேணும்? யூனிஃபார்மோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். பரவாயில்ல, எங்களை மாதிரி தலை நினைச்சவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் போது உங்களுக்கு என்ன எங்க ஆபீசர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. கோவால இருந்து புதுசா ஸ்பெஷலா இறக்குது. எனக்கு பேரு டெய்சி. எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? என்னையா கோவிந்தன்? சின்ன பையன் கோவிந்தன். எக்ஸ்கியூஸ் மீ சார். இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். விஐபிஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம் சார். நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன், போய் வேலையை பாரு. அது இல்ல சார். டியூட்டில கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும்யா. சபலம் இல்லாத மனுஷன் யாரையா இருக்கான்? என்னை சேர்த்தான் சொல்றேன்.
இந்த பாரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. நான் காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மச்சா திரும்பி போனா இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன். சார் வந்துட்டீங்களா சார்? சார் 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 காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். சொல்லலாம். நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்தை எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ணேன். ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா சொல்லி அவங்களை பத்தி பத்திரிக்கையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிச்சிடறேன். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா வரவே வராது. வக்கீல், எந்த திமிர் பிடிச்ச ராஸ்கல் இந்த நியூஸ் கொடுத்திருப்பாயா? ரெய்டு பண்றேன் பேர் வழின்னு வந்துட்டு வளைஞ்சுக்கிட்டே போனானே அந்த கோவிந்தன் தான் கொடுத்திருப்பான். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது ஆட்சி. அது நம்ம கட்சி சப்போர்ட் இல்லைன்னா ஆடி போயின்னு ஆடாதா பின்ன. இனிமேலாவது நம்மள பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர்காரவங்களை கூட்டு சொல்லிட்டு சொல்லுமையா? என்ன இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. பாட பாடத்தான் ராகம், போட போடத்தான் விளம்பரம். தப்போ ரைட்டோ நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிகையில வந்துட்டே இருக்கணும். விளம்பரம் என்னையா விளம்பரம்? முதல்ல அந்த சோதா டிஐஜியை கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தனை தட்டி வைக்கணும்யா. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி. அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும். சபாஷா கண்ணா. பாத்தியா வக்கீலு, எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் வீரனா நிக்கிறாயா. என் புள்ள மட்டும் நான் சளைச்சவனா? ரகு கொண்டாடா. டாடி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. பாத்தியா என் புள்ளைய? பொழைச்சுப்ப. ரகு, நம்ம பர்சனல் மேட்டரை பப்ளிஷ் பண்ண அயோக்கிய ஜானி இவன் தான்டா. இவனை சும்மா விடக்கூடாதுடா. உண்மையை சொல்றவன் அயோக்கியனா? அப்ப நீங்களாம் யாருப்பா? டேய் கண்ணா, நாம யாருன்னு காட்ட வேணா? காட்டலாமே. காட்டிடுவோம். எங்களை பத்தி பத்திரிகை எழுதி வேணா? பத்திரிகை எழுத நீ பெரிய தென்னை நீ.
சார் சூப்பர் ஃபைட் சார், அடி பின்னிட்டீங்க அம்மா. ஐ எம் சாரி ஜானி, என்னால இப்படி உங்களுக்கு நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அட போங்க சார், பத்திரிக்கையில வர்ற நியூஸுக்கு எல்லாம் அடிக்கிறாங்கிறதுக்கு பயந்தோம்னா இந்த நாட்டுல பத்திரிக்கையே வராது சார். அரசியல்வாதிங்க பிள்ளைங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அடிச்சு பூந்து விளையாடிட்டீங்க சார். சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க சார்.